தினஅறிவு செய்திகள். தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ் சார்பில் தேவநாதன் யாதவ் பத்திரிகையாளரை சந்தித்தார். நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். உண்மையிலேயே என்னுடைய பணி கடந்த 25 ஆண்டுகளாக ஜேர்னலிசம் செய்து வருகிறேன். அது உங்களுக்கு தெரியும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் உரிமையோடு குறிப்பிடுகிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக வேண்டும். பத்திரிகை துறையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை முதலில் எடுத்து வைப்பது என்னுடைய குரல் தான். அதை பல்வேறு போராட்ட களங்களில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் உங்களிடம் ஆதரவு கேட்கிறேன். அன்றைக்கினே பத்திரிகை தோழர்களே, நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் கழகம் சார்பாக திருநெல்வேலி நாடாளுமன்றத்திலே நான் போட்டியிடுகிறேன். எங்கள் இயக்கம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 15 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதோடு கூடிய விடுதலை களம் என்ற இயக்கமும் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் என்ற இயக்கமும் எங்களோடு கூட்டணி அமைத்து ஒரு மிகப்பெரிய சமூக ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் போட்டியிடுகிறோம். சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் மட்டுமே மாறாதது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 67 மாற்றமே இல்லாமல் மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அனைத்து இயக்கங்களும். அன்புக்குரிய பத்திரிகையாளர்களே, இங்கே நான் முன்வைப்பது, தேர்தலில் எங்கள் இயக்கம் முன்வைப்பது கல்வி கடனை வென்றெடுப்பது, கட்டணமில்லா கல்வியை தமிழக மக்களுக்கு கொடுப்பது. கல்வி கடன் மட்டுமே தான் விலைவாசி ஏற்றத்தை ஏற்றுகிறது. கல்வி கடன் கட்டணமில்லாத கல்வி கொடுத்துவிட்டால் பொருளாதார வளர்ச்சி அடைந்துவிடும். ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய புள்ளி விவரம், 1,80,000 கோடி ரூபாய் இன்றைய தினம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வி கட்டணங்களுக்காக பொதுமக்கள் கட்டுகின்ற பணம். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? விலைவாசி ஏற்றத்தினால் வருகின்ற பணம், ஊழலிலிருந்து வருகின்ற பணம். இந்த பணம் எங்கே சென்றடைகிறது? மொத்தம் 2800 பள்ளி கல்லூரி ஓனர்கள் இந்த பணத்தை ஜூன் ஜூலையிலே கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த 1,80,000 கோடி ரூபாய் பொருளாதார வீழ்ச்சி நோக்கி செல்கிறது. நாடு முன்னேறாமல் தத்தளிக்கிறது. இதை முன்வைத்து கல்வி கடன் கட்டணமில்லாத கல்வியை என்றைக்கு இந்த அரசு வழங்குகிறதோ அன்றைக்கு தான் மக்களுக்கு நிம்மதியான விடுதலை. அது மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சியடையும், பொருளாதார வீழ்ச்சி நிற்கும். ஊழல் நிச்சயமாக எராடிகேட் பண்ண முடியும். ஊழல் எராடிகேஷன் முதலில் அந்த குழந்தைகளுக்கு, அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற குழந்தைகள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறார்களா? இல்லை. அவர்களும் எடுத்துக்கொண்டு தனியார் பள்ளியில் சேர்க்கிறார்கள். காரணம், அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளியில் அங்கே எலிகளும் கற்பான் பூச்சிகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் சென்று அமர்வதற்கான சரியான இடம் இல்லை, கட்டமைப்பு இல்லை, கேட்டால் பணம் இல்லை. ஆனால் பணம் இல்லாத அரசாங்கம் மக்களுக்கு மிக்சி தருகிறார்கள், கிரைண்டர் தருகிறார்கள். யாருடைய பணம்? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு கல்விச்சாலை அமைக்க வேண்டிய அரசு அந்த பணத்தை எடுத்து மிக்சி தருகிறார்கள், கிரைண்டர் தருகிறார்கள். அதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அல்ல, உங்களுக்கெல்லாம் தெரிந்த உண்மை. ஆனால் இந்த நாட்டில் புரட்சி வெடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருந்து கூட புரட்சி ஏன் வெடிக்கவில்லை என்று எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு, நாங்கள் எல்லாம் மாணவர் பருவத்திலேயே மாணவர் தலைவராக இருந்து வந்தவர்கள், புரட்சியை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்தி கொண்டு வந்தவர்கள். இன்றைய தினம் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தாசில்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வருவாய்த்துறை அலுவலர்கள் 50% மக்கள் சாராய கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அரசாங்கம் செய்ய வேண்டியது கல்விச்சாலை, பள்ளிச்சாலை இணைக்க வேண்டியது. ஆனால் அரசாங்கம் வருவாய்த்துறையை பயன்படுத்தி அங்கே சாராய கடை நடத்தி கொண்டிருக்கிறது. சாராய கடை நடத்த அரசு வந்தவுடன் சாராய கடை நடத்தி கொண்டிருந்தவன் வேறு பிழைப்புக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பித்து விட்டார்கள், கல்லூரிகள் ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடம் இதை தான் எதிர்பார்க்க முடியும். கல்வி சேவை செய்கிறேன் என்று வந்துவிட்டு இன்றைய தினம் மக்களிடம் கல்வி கொள்ளையடிக்கிறவர்களை எடுத்து நான் இங்கே புறப்பட்டிருக்கிறேன். திருநெல்வேலி ஜில்லா என்பது வீரம் செறிந்த மண். கல்வி புரட்சியை முன்வைத்து, அணு ஆலை எதிர்ப்பு புரட்சியை முன்வைத்து இங்கே நாங்கள் பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறோம். முழுக்க மக்கள் பிரச்சனை பத்திரிகையாளர் இல்லாமல் மக்களிடம் எடுத்து செல்ல முடியாது. ஏனால் மற்ற கட்சிகள் போல, ஆளுங்கட்சி போல, எதிர்கட்சி போல, முன்னாள் ஆண்ட கட்சி போல எங்களால் செலவு செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் மக்களிடம் எந்த கொள்ளையும் அடிக்கவில்லை. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் காங்கிரஸை கலக்கிவிட்டேன், நான் ஊழலற்றவன் என்று வருகிறார். ஆனால் கடைசி வரை அவர் அங்கே பங்கு பெற்றார் என்பது அனைவரும் தெரிந்த உண்மை.
ஈழத்தமிழரை பற்றி இன்று குரல் கொடுக்கிற அனைவருமே அன்னை சோனியா காந்தியின் ஆட்சி 10 வருடம் நடந்ததற்கு கையொப்பமிட்டு சாட்சி கையொப்பமிட்டவர்கள் தான். ஆகவே பத்திரிகையாளர்கள் எங்களை மனப்பூர்வமாக ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுடைய கேள்வி கணக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். மாற்றம் இருந்தால் வெற்றி பெறுவதற்கு நிறைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, வேட்பாளரை பார்த்து வாக்களித்தாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காரணம், அதிமுக வேட்பாளர் அவருக்கு வாக்களிப்பதால் இந்த நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எந்த பயனும் இல்லை. அவர் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் அவருடைய கட்சி தலைவர் செல்லும்போது, காரிலே செல்லும்போது வெளியே நின்று ரோட்டோரம் சாலை ஓரம் நின்று கும்பிட முடியும். அதற்கு மேல் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற அமைச்சர்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அவர் கட்சி தலைவர் சொல்வதை மீறி அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தது, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் அவர் எந்த அளவுக்கு தாக்கம், அவருடைய அரசியல் ஜெனரல் அதனுடைய பொது தாக்கம் அவரிடம் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் ஆணித்தரமாக நான் உறுதியோடு கூறுகிறேன், குறைந்தபட்சம் இந்த முறை எனக்கு வாய்ப்பளித்தால் மக்கள் மனது மாறி அனைத்து பழைய சின்னங்களை மறந்து நம்முடைய சின்னத்திற்கு வாக்களித்தால் குறைந்தபட்சம் வருகிற ஜூன் மாதத்திலேயே நெல்லை பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளில் உள்ள கல்விக் கொள்ளையை என்னால் தடுக்க முடியும்.